இது உங்களுக்கு சொந்த ஊருங்களா? முருகன் இருக்கிற இடம்லாம் எனக்கு சொந்த இடம் தான். அப்பா ஞான பண்டிதா. சாமி, இந்த விலாசம் எங்கன்னு தெரியுங்களா? ஆண்டவனிடம் போய் கேள். இது எங்களுக்கு தெரியாதா? இந்த ஒரு டீ போடுங்க. டீ 1 ரூபா. பைக்கில ஏங்க, இங்க குஞ்சிக்காதர் எங்க இருக்காரு? நீ கேக்குற பேரும் சரியில்லை, எடுக்கிற இடமும் சரியில்லை. மரியாதையா போயிருங்க இருந்து, இல்ல சுடுதண்ணி ஊத்திடுவேன். குஞ்சிக்காதர், நீ எங்கேயா இருக்க? குஞ்சிக்காதர், நீ எங்கேயா இருக்க? குஞ்சிக்காதர், நீ எங்கேயா இருக்க? பழனி ஆண்டவா, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். அந்த குஞ்சிக்காதர் எங்க இருக்கிறான்னு காட்டு முருகா. முருகா, நான் முருகன் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நான் குஞ்சிக்காதரை பார்க்கணும். அவ்வளவுதானே, எழுந்துரு. இதை எடுத்துக்க. ஆமா, அவர் பேர் என்ன? குஞ்சிக்காதர். ஆம்பளையா பொம்பளையா? குஞ்சிக்காதர்னு சொல்றேன்ல. ஆம்பளையா தான் இருக்கும். அட்ரஸ் வச்சிருக்கியா? இது தமிழுங்க. எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நீங்களே படிச்சு சொல்லுங்க. குஞ்சிக்காதர் 144A நல்வாழ்வு தெரு, பழனி. இந்த அட்ரஸா தெரியுமா உங்களுக்கு? தரணும். வாங்க வாங்க, வண்டியில் ஏறி உட்காருங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த குஞ்சுக்காதர் நம்ம கையில. கல்யாணி போலாமா? அட்ரஸ் இதுதாங்க. அட்ரஸ் என்னமோ சரிதான். என் பேரு செல்வராஜ். நான் எப்படி குஞ்சுக்காதர் ஆக முடியும்? இவரு குஞ்சு இல்லையாமே. நல்லா பார்த்து சொல்லுங்க. எங்க வீட்டுல 2 கோழி குஞ்சு தான் இருக்கு. எதுக்கும் நான் கேட்டு சொல்றேன். ஏங்க, குஞ்சிக்காதரை கண்டுபிடிச்சனால? நான் கண்டுபிடிச்சு தரேன் சார். கரெக்ட். குஞ்சிக்காதர் இதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் இருக்கிறது லீலாவதி லாட்ஜ். லீலாவதி லாட்ஜுங்களா? உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சுட்டா போகுது. வாங்க நடங்க. குஞ்சுக்காதரா, அவனை தேடிதான் வந்திருக்கியா? 9 மாசம் ரூம் படக பாக்கி. இந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறதுல திருட்டுக்கம் நாட்டி. யோ, திருடங்க மரியாதை பேசுற வச்சுக்கத. குஞ்சிக்காதர் நானும் 1ஆம் கிளாஸ் ஒன்னா படிச்சுக்க தெரியுமா? ஏன் 1ஆம் கிளாஸ்ல படிச்சவன் திருடனா இருக்க மாட்டானா? நீ எந்த கிளாஸ்? லோ கிளாஸ். விட்டுருங்க சார், அது தின்ன பள்ளிக்கூடம். பார்த்தால பழக மூஞ்சில் தெரியுதே. யோ, குஞ்சிக்காதர் எந்த ஊரோ அதே ஊர் தான், தெரியுமா? அப்ப ஒரே குட்டையில ஒரு மட்டை. யோ, குஞ்சிக்காதர் மட்டும் இங்க இருந்தா நீ இப்படி பேசவே மாட்டேன். யோ, மணி ஒர்க் ஷாப்ல போய் கலையா? சார் சார் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். மணி ஒர்க் ஷாப்புக்கு போனா அங்க கண்டுபிடிச்சிடலாம். மணிய வேணா மானி வேணா, நான் போய் எங்கன்னு பாத்துக்கிறேன். உன் மணியை புடி. என்ன கல்யாணி, அவரு பாத்துக்கிறாரு. சார், கொஞ்சம் இங்க வாங்க. இங்க குஞ்சிக்காதருங்கிறவரு சார். என்ன விஷயம்? குஞ்சிக்காதரை பார்க்கணுமா? குஞ்சுக்காதர் உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, அவரு நானும் ஒரே ஊரு, பக்கத்து வீடு. அண்ணன் தம்பி மாதிரினே வச்சுங்களேன். அப்படிங்களா? உட்காருங்க. டேய், சாருக்கு டீ சொல்லு. ஐயோ, டீல ஒண்ணும் வேணாங்க. எனக்கு குஞ்சிக்காதரை பார்த்தா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க, போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. டேய், சாரி சேர் போடு. சார், டீ சார். எதுக்குங்க டீ இல்ல? இங்க இந்த பட்டர் பிஸ்கெட்லாம் கிடைக்காதுங்களா? சார், போன் பண்ணிட்டேன். இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி. உங்களுக்கு என்ன பிசினஸ்? இனிமேதான் குஞ்சிக்காதரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும். நல்ல யோசனை. இன்னைக்கு நாட்டுல இதான் சரியான பிசினஸ். நீங்க நல்லா வருவீங்க. நீதானே அது? யாரா நீ? என் பேர் வேலாயுதம் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் அழகப்பன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலாயுதம் சாட்சாத் பழனி ஆண்டவர் தான். அவருக்கு மேல இந்த பழனில இன்னொரு வேலாயுதம் யாரா? நான் ஒருத்தர் இருக்கிறேன் சார். பரவாயில்ல. சார் 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 ஐயோ சார் 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 திருட இல்ல சார், வேலை தேடி வந்தேன் சார். சார் சார் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பழனியில குஞ்சு காதுன்னு ஒரு பெரிய புள்ளி இருக்காரு சார், அவர்கிட்ட விசாரிச்சு பாருங்க சார். சார் 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 ஐயோ குஞ்சுக்காது இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? குஞ்சிக்காதர் பழனியிலே பெரிய புள்ளின்னு தானே? ஆமா, நான் பெரிய புள்ளிதான். அதான் போலீஸ் பாதுகாப்போட இருக்கேன். ஆமா, குஞ்சுக்காதருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை? நான் செய்யற வேலைக்கும் போலீஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதான் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கேன். இது எனக்கு மாமியார் வீடு மாதிரி. ஆமா, உங்க ஃபேக்டரி எங்க இருக்கு? பாக்கெட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபேக்டரி தான். பழனியிலே நம்பர் 1 பிக் பாக்கெட். பிக் பாக்கெட்டா? ம், அப்ப ஊர்ல அகமது லெதர் ஃபேக்டரியில சூப்பர்வைசர்னு சொன்னாரே. ஆமா, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இந்த பர்ஸ் எல்லாம் எதுல செய்யறாங்க? லெதர்ல தானே. அதெல்லாம் நான் சூப்பர்வைஸ் பண்றேன். நீ ஏதோ சூப்பர்வைசர் கிப்பர்வைசர் சொன்ன, ஒன்னால ஏதாவது எனக்கு வேலை கிடைக்கும் தனியா வந்தேன். கவலையே படாத, முதல் கூட போட தேவையில்லை. இஷ்டப்பட்டா வேலைக்கு போலாம், கஷ்டப்பட்டா விட்டுறலாம். அந்த டைப்ல கிடைக்கக்கூடிய ஒரே வேலை பிக் பாக்கெட் தான். பிக் பாக்கெட்டா? ஆமா, ஆம்பளைங்களுக்கு எங்க கை வைக்கணும், பொம்பளைங்களுக்கு எங்க கை வைக்கணும், பிளேடு எப்படி போடுறது, கத்திரி எப்படி சொருகிறது, பர்ஸ் எப்படி உருவுறது, எல்லாத்தையும் உனக்கு விழாவறியே சொல்லி தரேன்பா. ஏயா ஆ. என் வேலைக்கு எல்லாம் நீ கை காட்டுவேன்னு நினைச்சா எனக்கு அந்த இடத்துல கை வைக்கிறது சொல்லி கொடுக்குறிய. உன்னதான் நான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கேன். இந்த மலையை நம்பாத, பழனி மலையை நம்பு. சுப்பிரமணிய சுவாமி உன்னை கைவிட மாட்டார். குஞ்சு என்னடா கலட்டம்? இது ஒண்ணு இல்ல, ஒரு தம் இருந்தா கொடுங்களேன். எனக்கு இல்ல, இவனுக்கு. ஐயோ, சார் சார் ஏன் சார் எனக்கு இல்லை சார். சார் கேட்கறது கூச்சப்படுறாரு. ஒண்ணு இல்ல, 4 தாரேன் லட்டில. ஏய் அடிப்பார்ல. சும்மா ஒரு உதாரணம். வார வாரம் நான் அவரை கவனிக்கிறேன்ல, கவனிக்கல அவர் நம்மளை கவனிச்சிருவார். ம், சொல்லிட்டு சரிப்பா. நான் வேலைக்கு போறேன்னு உடனே ஆ. எங்க அப்பா இது ஏதோ லெதர் ஃபேக்டரி பாரு, அங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்கும், உன் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போடானாரு. நானும் பைத்தியக்காரத்தனமா அதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். சொல்லிட்டு சரிப்பா. நான் வேலைக்கு போறேன்னு உடனே ஆ. எங்க அப்பா இது ஏதோ லெதர் ஃபேக்டரி பாரு, அங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்கும், உன் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போடானாரு. நானும் பைத்தியக்காரத்தனமா அதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். யார் சொன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் தேவையில்லைன்னு? இப்போ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடும்போது குறுக்கால சுவர் வந்துச்சுன்னா அதை எகிரி தாண்டணும், அது ஹை ஜம்ப். அப்புறம் எழுத்தாப்புல ஒரு காவா வந்துச்சுன்னு வச்சுக்க, அதை லாங் ஜம்பால தான் தாண்டணும். என்னதான் நாம போலீஸ்காரங்களை கவனிச்சாலும் அவங்க சும்மாச்சும் நம்மள டபாய்க்கிறதுக்காக துரத்துவாங்க. அப்போ ஓடணும், அது ரன்னிங். ஆக பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் அவசியம் தேவை. வாடா, பயமா இருக்கு. தைரியமா போ, நான் இருக்கேன்ல. உதைப்பாங்களா? அது எனக்கு தெரியாது. வாடாண்ணா. ஏண்டா பழனிக்கு வெறுங்கையோடைய வந்த? சார் சார் ஐயோ சார் அடிக்காதீங்க சார் சார் வாயை சார், திறந்து. ஐயோ வலிக்குது. ஐயோ 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 திறக்காத. ஐயோ சார் சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ ஓடி போ. ஐயோ குஞ்சு காதுற. ஐயோ ஐயோ ஏன்டா கூப்பிடுற? ஐயோ சார் சார் அடிக்காதீங்க ஓடுறா, சார் அடிக்காதீங்க. ஓடுறா. இந்த எல்லையிலே இருக்கக்கூடாது. ஓடுறா. சார் வாட்சி சார். உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓடுறா. ஐயோ ஓடு, ஐயோ ஓடுறா. ஐயோ. என்னடா சார் சார் சார், பாவம் சார் அந்த ஆளு. அந்த பாவத்தை ஏன் சார் கொட்டிக்கிறீங்க? எது பாவம் எது புண்ணியம்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ என்ன 2 வாரமா கவனிக்கலையே? சார் இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் சார். அப்படியே அடிச்சாலும் அதுல மார்படி கடை ரசீதும் எப்பவோ வாங்கின லாட்டரி டிக்கெட்டும் தான் இருக்கு. சார் இப்ப என்ன விட்டுருங்க. மதுரை டூரிஸ்ட் பஸ் 4 வர்ற நேரம். இப்ப என்ன விட்டீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். எனக்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் கிடைக்கும். ஆளுக்கு 50-50. எட்டடி குடிசக்குள்ள எத்தனை நாள் நான் இருப்பேன் முருகா உணர்வு வேணும் முருகையா பட்ட நீரு நெற்றியில கொட்டையும் உண்டு நெஞ்சி நீல பட்ட சோறு தேனம் கிடைக்கும் முருகையா படுக்க தேனம் இடம் கிடைக்கும் மட்டத்தில் சோறு வந்துச்சாப்பா? இன்னும் வரலையே சாமி. அப்போ எட்டடி குடிசக்குள்ள எத்தனை நாள் நான் இருப்பேன் முருகாவும் அருவேணும் முருகையோ பட்ட நீரு நெற்றியில கொட்டையும் உண்டு நெஞ்சி நீல பட்ட சோறு தேனம் கிடைக்கும் முருகையா படுக்க தேனம் இடம் கிடைக்கும் மடத்தில்
மகனே வணக்கம். இது என்னுடைய இடம். 20 வருஷமா நான் இங்கதான் படுத்துக்கிட்டு இருக்கேன். மடன்னு சொன்னாங்களே இத. மடன் தான், ஆனா இடம் என்னது? இங்கதான் நான் ஜீவ சமாதியாக போகிறேன். பாருங்க. முருகா. கினிதி கமோ வாமையாதோ. ஓஹோ, அடடடடா. உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணு வள்ளி அந்த வேலாயுதத்தை மனசுல நினைச்சே பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமாங்க கொஞ்சம் அவன் தொந்தரவு தாங்க முடியல. மறுபடியும் என் பொண்ணு அவனை பார்க்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கவலையே படாதீங்க. இனிமே உங்க பொண்ணு வள்ளி அந்த வேலாயுதத்தை மட்டும் இல்ல எந்த ஆயுதத்தையுமே நினைச்சு பார்க்க மாட்டான். இன்னைக்கு ராத்திரியே பூஜை வைக்கிறவன் நீங்க என்ன பண்றீங்க? உயிருள்ள பொட்டக்கோழி 1, உரிக்காத கொட்டைப்பாக்கு 2, உரிச்ச தேங்காய் 3, புளிக்காத மாங்காய் 4, புளிச்ச எலுமிச்சம்பழம் 5, தலவ பண்ணாத லுங்கி 6, தலவ பண்ண 100 ரூபாய் நோட்டு 7, கூடவே புள்ளா. ஏனுங்க முதலாளி, நாம இவ்வளவு செஞ்சு ஒண்ணுமே நடக்காம போயிட்டா? அந்த கொடை கொடு. எதுக்குங்க? கொடை கொடு. அவசாரம் பிடிச்சவனாட்ட தீஞ்சு போயிரு, அவிஞ்சு போயிரு, எதுவும் நடக்காது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, எனக்கு காரியம் நடக்கணும். ஓகே. இந்த விரல் நுனிய நல்லா பாருங்க. இப்படி ஆடிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? புடிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே மறைக்காம சொல்லுங்க. ஒரு விரலும் நிறைய அழுக்கும் தெரியுது. அதுவும் நீங்க காட்டுறது இடது கை. அப்ப வேலாயுதம் தெரியல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரியே பூஜை ஆரம்பிச்சாகணும். பூஜைக்கு என்னென்னமோ கேட்டீங்க, வாங்கி கொடுத்துறேன். இந்த சவு கேட்டீங்களா, அது எதுக்கு? அத பூஜையில சொல்றேன். பூஜையில சொல்றேன். சரி. யோ, ரொம்ப நல்லா காட்டுறது. ஆமாங்க. தத்தனையும் கூட வாங்காம போறாரு. சரி விடு. என்ன பர்ச காணா? எனக்கு தெரியாது. என்ன இது சாட்டை? சைனாக்கார கிழவி சௌரியில சடை போட்டு அதை பாதியிலே கட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படித்தானா? பவர் இறங்கும் போதே இதை கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் மந்திரத்துல ஏத்துறேன். இது எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். இதுதான் தோலுரிச்சான் சாமி. அதனாலதான் தேங்காவுல பட்டையை உரிச்சிட்டு மொட்டையா உட்கார வச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. பூஜை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. பூஜைக்குரிய முக்கியமான ஆள் இன்னும் வரலையே. யாரு? இந்த பூஜை எந்த பொண்ணுக்காக நடத்தப்படுதோ அந்த பொண்ணுடைய அண்ணனோ தம்பியோ இல்ல பொண்ணுடைய அப்பாவோ தான் பூஜையில உட்காரணும். அண்ணன் தம்பிங்கிறது என்ன வீண் முயற்சி. அப்பா நான் இருக்கிறேன். என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் யாரு? இந்த மாங்காய் மடைய முட்டாள் தான். முதலாளி, என்ன முதலாளி, என்னை இவ்வளவு பாராட்டிட்டீங்களே, எனக்கு இது போதும் முதலாளி. நான் இங்கேயே உயிரை விட்டேன். அப்புறமா விடலாம். அத ஓரமா வச்சுட்டு இத புடி அடி. வேண்டாங்க, இந்த கட்டாவையெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியாது. நான் வெளியே இருக்கேன். உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அடிச்சுக்கும் போது கொஞ்சம் வலிக்க பொறுத்துக்க. இருங்க, யார அடிக்கிறதுன்னு கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன். இவன் உங்களை சாட்டையால் அடிக்க போகிறான். ஏங்க, அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன். அவன் என்ன அடிச்சா நல்லாவா இருக்கும்? வள்ளி வேலாயுதத்துக்கு தான், வேலாயுதம் வள்ளிக்கு தான். நான் புறப்படுறேன். ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நானும் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன். எந்த பக்கமும் ரூட் கரெக்டா கிடைக்கல. இவன் உங்களை அடிச்சே ஆகணும். பாருங்க, காசை கொடுத்து அவன் கார் வாங்கியிருக்கான், லாரி வாங்கியிருக்கான். நான் ஒருத்தன் தான் பணத்தை கொடுத்துட்டு அடி வாங்குறேன். அட்ரா. என்னது? நான் எங்க முதலாளி அடிக்கிறதா? நிஜமாவே அடிக்கிறேன். அடிக்கிற மாதிரி நடிக்கலாம் முதலாளி. ஆனா அது சாமி குத்தம். அப்புறம் வள்ளி வேலாயுதத்துக்கு தான். வள்ளி வேலாயுதத்துக்கா? அட்ரா. நிறுத்து. இது போதுங்களா? இதுவே நல்லா வேலை செய்யும். மத்த எல்லாத்தையுமே என் அப்பன் தோலுரிச்சான் சாமி பாத்துக்குவான். கட்டுக்கட்டா இருக்கும் போல இருக்கு. அவசரப்பட்டு முருகனுக்கு பாதி நிற்கும். மொட்டடிப்பா சீக்கிரம். உன் பையனுக்கு கத்தியும் கத்திரிக்கோளம் வாங்கி கொடுத்து
கந்தவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பழனி ஆண்டவருக்கு சுப்பிரமணிய சாமிக்கு பழனி ஆண்டவருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. பிரார்த்தனைங்களா? ஆமாங்க. ரேட் எவ்வளவு தெரியல? 5 ரூபா வாங்கிட்டு அடிங்க. முருகா. தாதா, அந்த ஆளு எப்படி இருப்பாரு? நீ ரஜினிகாந்த் படம் பாத்திருக்கியா? ரஞ்சித் மாதிரி இருப்பாரா? இல்ல. பாக்யராஜ் படம் பாத்திருக்கியா? ஓ, பாக்கியராஜ் மாதிரி இருப்பாரு. இல்ல. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் ஆகலங்க. இதோட பெருசா எதிர்பார்த்தியா? நான் முருகனுக்கு முடிய காணிக்கா கொடுக்கலான்னு பார்த்தா நீ என் தலையே காணிக்கா கொடுத்துருவ போல் இருக்க. என்னங்க 2 ரூபா? பேசுறது 5 ஆச்சுங்களா? இதுக்கு மருந்துக்கங்க போவேன். முருகா, யாரு சொன்னாலும் இல்லங்கிறிய, அவரு எப்படிதான் இருப்பாரு? யாரு மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரோ அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க மாதிரி எல்லாம் இல்லாம நம்மால ஒரு தனி டைப்பியா. உட்காரு. எப்படி? தொழில்னா இப்படித்தான் சுத்தமா இருக்கணும். நீங்க தான் சரியான பார்பர். தண்ணியில பார்க்காத இடம் பாக்கி இல்ல. எங்க இருக்கான்? வண்டி நிறுத்து. ஏய், என்னப்பா இது? புது அவதாரம். பழனி ஆண்டவருடைய திருவிளையாடல். வேலாயுதத்தோட பார்பர் அவதாரம். இவர் தானா அவரு? ஆமா ஆமா. டேய், உன் அட்ரஸ் கேட்டதுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது இந்த ஆள் தான்டா. என் பணம் போச்சு, வாட்சி போச்சு. ஆமா, கஞ்சி காதர் குஞ்சு காதர்னா எனக்கு தான் தெரியும். பழனில தாதா அப்படின்னா படாரு இவரை காட்டிருப்பேன்ல. விடுமுருகா, அவன் நம்மளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? தாதாவா? தாதா பழனியில ஒரே தாதா. இங்க பாரு, கையில ஏதோ செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு சந்தோஷப்படு. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் பழக்கம் இருக்கா? ஊர்ல பணங்கானுங்கெல்லாம் சீவி இருக்கேன். போதுமே, இது வெட்டிக்கு வர்றவங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலையே. 2-3 பேருக்கு அறுப்பு விழுந்தது, விபூதியில கொட்டிட்டேன். சுத்தா. ஐயோ, இது கொலை கேஸ்ல முடியும் போல இருக்குதா? அட சும்மா இருப்பா. நீ செஞ்சதெல்லாம் போதும். முடிய தவிர மத்ததெல்லாம் மொத்தமா அள்ளிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு. உலக சத்தம் கேக்குதா? இதான் நம்ம வீடு. மைனா, இவன் என் தோஸ்து. பேரு வேலாயுதம். குத்துறதை நிறுத்திட்டு கும்பிடுங்க. வணக்கங்க. வணக்கங்க. இது மைனா, என் பொண்டாட்டி. என்னது? மாதிரி. அது என்ன மைனான்னு பேரு? சில சமயங்கள்ல பறந்துரும், அதுக்காகத்தான். இத பாரு, இந்த டைப்ல நான் கல்யாணம் பண்ணதை எவன்ட்டையும் சொல்லாத. நான் ஊருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். மைனா, சார்ட்ட பேக வாங்கி உள்ள வைமா. பேக் மட்டும்தான் உள்ள, நீ வெளியில ஒரு. மைனா, அந்த பழைய பெட்ஷீட் தலையெல்லாம் எடுத்து வெளியே போடுமா. சரிங்க. திண்ணையில குந்து. அப்போ திண்ணையில தான் ஜாகையா? பிறகு தொன்னையில பாயாசமும் திண்ணையில தூக்கமும் கிடைக்குமா? என் கூட சேர்ந்துட்டு இல்ல, இன்னைக்கு ராத்திரியே நீ கொலைகாரனா மாற வேண்டியது. என்னப்பா அது? ஆமா, இந்த ஏரியால 1.5 லட்சம் கொசு இருக்கு. அதையெல்லாம் அடிச்சு கொள்ள வேண்டாம். 1.5 லட்சம் கொசுனா அது அப்படியே என்ன மேல தூக்கிறோம்? தூக்காது. பெட்ஷீட்ல 1.25 லட்சம் மூட்டை பூச்சி இருக்கு. அதெல்லாம் கீழே இழுத்துரும். மழை வந்துட்டு என்ன பண்றது? நனையணும். இது என்னது? திண்ணையிலே செட்டில் ஆகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்குன்னு வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த திண்ணை. கிடைச்ச உடனே இங்க இருந்து ஒரு 2 பையை தூக்கணும். சொல்ல சொல்ல இனிக்கதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்கதடா முருகா. இந்தாங்க காபி. வேலாயுதம், லட்சுமி கதவை தட்டும் போதே கப்புன்னு பிடிச்சுக்கோ. கடவுள் காட்டத்தான் செய்வான், ஊட்ட மாட்டான். உனக்கு கத்திய காட்டியிருக்கான். கெட்டியா பிடிச்சுக்கிட்டு புத்திய வச்சு பிழைச்சுக்கோங்கிறேன். ஜோ, நான் போன ஜென்மத்துல பார்பரா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். போன ஜென்மத்துல இல்லையா? இப்பதான் நீ உண்மையான பார்பர். இதுக்கு ஏன் வருத்தப்படுற?
மீசை வெட்டாதவனும் முடி வெட்டாதவனும் தாடி வெட்டாதவனும் எவனாவது இருக்கானா? அப்படி பார்த்தா எல்லாருமே பார்பர். ஐயோ இன்ஸ்பெக்டர் அழகப்பா, அம்மா. டேய் இங்க வா. சார், ஒண்ணு தொழிலே சரியா நடக்கல. நான் இன்னும் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே போகல சார். ஏன்டா போகல? போக முடியல சார். டேய், இப்படி ஏதாவது சொல்லி என் தலையில குண்ட தூக்கி போட்டுறாடா. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பித்தான் என் பொண்ணு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்காக நாளைக்கு போறோம் சார், வந்து பாருங்க. நாளைக்காவது தொழில ஒழுங்கா கவனி. நீங்க பார்பரா? நான் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? திட்டங்களை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டீங்களா? இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, முதல்ல உன் கார் ஒழுங்கா இருக்கா? அது தெரிஞ்சுதாயா முன்னெச்சரிக்கையாவே வண்டியில பெட்ரோலை போடவே இல்லையா? போட்டிருக்கையா, டேங்க் ஃபுல் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். அது சரி, இந்த முறை நாம சரியா இருந்து அந்த பொண்ணு வள்ளி வராம போச்சுன்னா? யோ, வந்தா என் மருமவ, வரலன்னு வச்சுக்க. இவர் வருமாடா? வரா, நிச்சயமா வருவா. இங்க பாருங்க, அவளை இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் உங்க பொறுப்பு. ம். அதுக்கப்புறம் அங்க இருந்து பழனி கூட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். பழனி போய் இறங்கின உடனே நம்ம வேலாயுதம் வள்ளி கழுத்துல தாலியை கட்டுறான். ஓஹோ, இதுக்குத்தான் வள்ளிய கடத்தலாம்னு சொல்றீங்களா? இதான் மண்டையில திட்டத்தை ஏத்திக்கோன்னு. அது வழுக்கிற தலையா இருக்கு, அதான் நிக்காம உருண்டுது. என்ன வாசு வரான்? வாசுவேதான். இவ்வளவு நாள் வரைக்கும் மீசை இருந்தும் இல்லாம இருந்த வாசு இப்ப மீசையுள்ள ஆம்பளை வாசுவா மாறி இருக்கான். இத்தனை நாளும் தெரியாதனமா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. யோ, மீசை வச்சதை யாரையா தப்புன்னு சொன்னது? ஐயோ, நல்லது. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க, வாங்க. அப்பா வந்து ஆபத்து. சீக்கிரம் வாங்க. ஏறுறது இல்லையே. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகும். சரி, தாவி குதிக்க வேண்டியதா? வா. முகத்தை மறைக்குது. ஸ்டார்ட் பண்ணியா? ஓ, வாயா. பாத்தியா, மெல்ல மெல்ல. எந்த நேரம் அப்பா வருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத வள்ளி. உங்க அப்பா விடிய காலம் வரைக்கும் நிச்சயமா எந்திரிக்க மாட்டார். ஏன்? மயக்க மருந்து தடவுன கைக்குட்டிய உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவரே எந்திரிக்க நினைச்சா கூட அந்த கைக்குட்டி அவரை எந்திரிக்க விடாது. ஏங்க, நீங்க கொடுத்த கைக்குட்டியை அவர் முகத்துக்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தூங்கிட்டாருங்க. அதனால அந்த கைக்குட்டியை திருப்பி கொண்டு வந்துட்டுங்க. இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? இதுக்கு நீ தான் புரோக்கரா? கட்சி மாறிட்டீங்களா? டேய், இந்த அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஒண்ணும் கொடை கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடைவாங்க. நீங்க எப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு இருந்தீங்களா? நீங்க சும்மா தமாஷுக்கு. சீரியஸ் ஆகும் பாரு. இப்போ நீங்க தோல் உரிச்சா சாமி, கொஞ்ச நேரத்துல அவங்களே உரிப்பாங்க. இப்ப நான் ஒண்ணும் சொல்லியே, அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பேன். வாங்க உட்காருங்க. சார், இவங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க. அத நீங்க சொல்லக்கூடாது, உங்க பொண்ணு சொல்லணும். நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க சார்? அவங்கள 6 மாசம் உள்ள தள்ளுறதா இருக்கும். உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா உங்கள 6 வருஷம் உள்ள தள்ள வேண்டி வரும். ஏன் சார், எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான். ஒரு உதாருக்காகவாவது அவங்களை கேட்க வேண்டாமா சார்? இத கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி மிரட்டலாம். வாங்க போலாம். ஏய், என்னமோ கை குட்ட அதை மோந்து பார்த்தோம் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, எவங்கிட்ட கை குட்ட? பெரிய கேஸ்